Hi friends, welcome back to Nithra Youtube Channel. இன்னைக்கு நம்ம என்ன புதுசா பார்க்க போறோம் அப்படினா நம்ம இங்கிலீஷ்ல பொதுவா யூஸ் பண்ற ஒரு வேர்ட் என்னன்னா has been, have been, had been. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணனும்னு எல்லாருக்குமே டவுட் இருக்குங்க. அதை எப்படி ஈஸியா நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். First have been. இந்த have been நம்ம எங்க யூஸ் பண்ணனும் அப்படினா subjects I, you, we, they இந்த subjects கூடவும் plural noun கூடவும் தான் நாம இந்த have been யூஸ் பண்ணனுங்க. அடுத்து has been. இத நாம he, she, it இந்த subjects கூடவும் singular nouns கூடவும் தான் நாம has been யூஸ் பண்ணனும். அடுத்து had been. had been நாம எங்க யூஸ் பண்ணனும் அப்படினா subjects I, you, we, they, he, she, it எல்லா subjects கூடவும் singular nouns and plural nouns இந்த nouns கூடவும் நாம had been யூஸ் பண்ணுவோம். இந்த had been வந்து past இண்டிகேட் பண்ணுங்க. இதே have beenும் has beenும் present குறிக்கிறதுக்காக நாம யூஸ் பண்றோம். அதாவது இந்த மூணுமே had been, has been, have been இது மூணுமே நாம perfect tenseல தான் நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ have beenக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have been working as a teacher for 5 years. அதாவது நான் டீச்சரா வர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போவும் நான் டீச்சரா தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு ஆக்ஷனோட டியூரேஷனை குறிக்கிறதுக்காக நாம for யூஸ் பண்றோம். இதே ஆக்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் குறிக்கணும் அப்படின்னா நாம since யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I have been working as a teacher since 2010. அடுத்து has been. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She has been waiting for 2 hours. இந்த எக்ஸாம்பிளில் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிளையும் நாம் 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக, அதாவது டியூரேஷனை சொல்கிறதுக்காக ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னா, அதாவது எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லணும்னா சின்ஸ் 3 o'clock. தட் இஸ் she has been waiting since 3 o'clock. An action or situation that started in past and are still continuing. இதை தான் நாம் present perfect tense அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிள்ஸுமே ஒர்க்கிங் அண்ட் வெயிட்டிங் இந்த ரெண்டுமே ஆக்ஷனை குறிக்குதுங்க. இப்போ நாம ஒரு சுச்சுவேஷன் குறிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். He has been the CEO of the company for 4 months or since June 2018. இந்த எக்ஸாம்பிளை நாம ஆக்ஷனை குறிக்கல, அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை நம்ம யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக நம்ம சிச்சுவேஷன் சிஇஓவாக இருந்தார் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்து had beenக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I had been working as a teacher for 7 years when I quit my job. இந்த எக்ஸாம்பிளில் நான் டீச்சராக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனும் நான் வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிற இன்னொரு ஆக்ஷனுமே 2 ஆக்ஷனுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸை தான் குறிக்குது. ஸோ இட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். An action or situation that started in past and are completed in past. இதை தாங்க நாம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ண கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.